ஹாய் எலக்ட்ரிக் ஊர்திகள் நண்பர்களே வணக்கம். நான் மணிகண்டன். நம்மளோட எலக்ட்ரிக் ஊர்திகள் சேனலில் எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து டெய்லி ஒரு வீடியோ அப்டேட் நியூஸ் வந்து பார்ப்போம். உங்களுக்கு எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்மளோட எலக்ட்ரிக் ஊர்திகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எல் எனர்ஜி நிறுவனத்துடைய GET1 அப்படின்ற ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, யாரெல்லாம் வந்து நம்ம சேனலை வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் அதில் வந்து பெல் ப்ளஸ் ஆல் பட்டனும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்எல் எனர்ஜி நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ஹரியானா பேஸ்டு ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரர். அவங்களுடைய மோஸ்ட் பாப்புலர் மாடல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா GET7 அப்புறம் GET1 அப்படின்ற ஒரு 2 எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தான். இந்த வீடியோவில் வந்து நம்ம GET1 எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க முதல்ல இந்த வண்டியுடைய டிசைன் மற்றும் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த GET1 எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் கன்சோல் கொடுத்துருக்காங்க, டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, அப்புறம் டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டில் வந்துட்டு கூடை கொடுத்துருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் எல்இடி ஹெட்லைட்டு, எல்இடி டெயில் லைட்டு, எல்இடி டர்ன் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் வந்து ஹெவி டியூட்டி லோடிங் கேரியரும் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் வந்து மொபைல் சார்ஜிங்காக USB சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சஸ்பென்ஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா முன்புறமும் பின்புறமும் டபுள் ஷாக்கர் கொடுத்துருக்காங்க. பின்புறம் வந்துட்டு நம்ம உட்காரத்துக்கு பேக் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியுடைய பிரேக்கிங் டியூட்டியை பற்றி பார்த்தோம் அப்படின்னா முன்புறமும் பின்புறமும் ட்ரம் பிரேக் மூலமாக பிரேக்கிங் டியூட்டிஸ் வந்து ஹேண்டில் செய்யப்படுது. இந்த வண்டியுடைய கர்வ் வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 39 கிலோகிராம்ஸ். அடுத்து இந்த வண்டியுடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த எஸ்எல் எனர்ஜியுடைய GET1 அப்படின்ற ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 48 வோல்ட் 13 ஆம்பியர் திறன் கொண்ட லித்தியம் அயன் பேட்டரி பேக் மூலமாக பவர் செய்யப்படுது. இந்த எஸ்எல் எனர்ஜி GET1 எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் வந்து 250 வாட்ஸ் திறன் கொண்ட ரியர் ஹப் மோட்டார் மூலமாக இந்த வண்டி வந்து இயக்கப்படுது. இந்த வண்டியுடைய அதிகபட்ச வேகம் மற்றும் ரேஞ்சை பற்றி பார்க்கலாம். இந்த வண்டியுடைய அதிகபட்ச வேகம் மணிக்கு 25 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகக்கூடியது. ஒரு முறை ஃபுல்லாக சார்ஜ் போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்கக்கூடியது. இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டுறதுக்கு டிரைவிங் லைசன்ஸோ அல்லது இந்த வண்டியை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இருக்கணும் அப்படின்றது கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு லோ ஸ்பீட் வேரியன்ட் வண்டி அப்படின்றதால இதுக்கு வந்து அந்த தேவைகள் வந்து இருக்காது. ஓகே, லைசன்ஸ் வச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. அடுத்த இந்த வண்டியுடைய சார்ஜிங் நேரத்தை பற்றி பார்க்கலாம். இந்த எஸ்எல் எனர்ஜியுடைய GET1 எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய சார்ஜிங் நேரம் வந்து 4 to 5 மணி நேரம் பிடிக்கும் ஒரு முறை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு. அடுத்த இந்த வண்டியுடைய சர்வீஸ் மற்றும் வாரண்ட்டி பற்றி பார்க்கலாம். இந்த எஸ்எல் எனர்ஜியுடைய GET1 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்துட்டு இந்த நிறுவனம் வந்து இதனுடைய பேட்டரிக்கு 2 வருடம் வாரண்ட்டி தராங்க. இதனுடைய மற்ற எலக்ட்ரிக் பாகங்களுக்கு வந்துட்டு 1 வருடம் வந்து வாரண்ட்டி தராங்க. இறுதியாக இந்த வண்டியுடைய விலையை பற்றி பார்க்கலாம். இந்த எஸ்எல் எனர்ஜியுடைய GET1 எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய விலை வந்துட்டு 37,500 ரூபாயிலிருந்து 39,500 ரூபாய் வரைக்கும் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து எக்ஸோரூம் ப்ரைஸ். ஸோ இந்த வண்டியுடைய அதாவது இந்த நிறுவனத்துடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அப்புறம் மொபைல் நம்பர்ஸ் எல்லாமே வந்து நான் கொடுக்குறேன். ஃபர்தர் டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஓகே, ஸோ நீங்கள் இந்த GET1 எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய எலக்ட்ரிக் ஊர்திகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.